தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் குழந்தைகளுடன் பங்கேற்றனர். தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் மாநில தலைவர் வேதாந்தம் தலைமையில் ராமநாதபுரம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. மதுவுக்கு எதிராகவும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தியும் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் பலர் குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர். தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் 1 லட்சம் குடும்ப பெண்களை திரட்டி அரசுக்கு எதிரான மாநாடு நடத்தப்படும் என்று வேதாந்தம் தெரிவித்தார். லட்சக்கணக்கான குடும்பங்கள் இந்த குடிபோதையினால பாதிக்கப்பட்டு வறுமை கொண்டு கீழே போயிட்டு இருக்காங்க. அந்த பெண்களுடைய துயரத்தை நீங்க கேட்கணும். குறிப்பா மீனவ பகுதியில் பெண்களுடைய துயரத்தை கேட்டால் தான் எந்த அளவுக்கு இது கொடூரமா இருக்கிறத பற்றி நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். 1 லட்சம் தாய்மார்கள் நடத்தக்கூடிய பிரம்மாண்டமான மகாநாடு. அது ஒரே ஒரு அம்சம் பேசிதான் தமிழ்நாட்டில் பூர்ணமான மதுவை கொண்டு வரணும். அரசாங்கம் மதுக்கடையை கண்டிப்பா எடுத்து ஆகணும். இந்த மதுக்கடை எடுக்கலைன்னா எந்த ஒரு அரசியல்வாதியும் ஓட்டு கேட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கு வந்தா நாங்க பெண்கள் யாருமே உள்ள விட மாட்டோம். அவங்க ஓட்டு வாங்கிக்கிறவே முடியாது. கண்டிப்பா மதுக்கடை எடுப்போம் சொல்லிட்டு ஒரு உறுதியை கொடுத்துட்டு நீங்க ஓட்டு கேட்டு வாங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம். மதுவை ஒழிக்கும் கட்சிக்குத்தான் வரும் சட்டசபை தேர்தலில் ஓட்டளிப்போம் என்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் உறுதி தெரிவித்தனர்.